வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டில் குரு 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். சந்தோஷம், நன்மைகள் தொடர்ந்து நடக்கிறது. 7ஆம் வீட்டில் சனி, சுக்கிரன், ராகு, புதன், உங்கள் ராசிநாதன் புதன் எல்லாம் போயிட்டு அங்கே இருக்காங்க. சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை. திருமண வாய்ப்புகள் என்பது அற்புதமாக கூடி வரும். சில நேரங்களில் சொல்லுவாங்க, பெரிய அழகான ஒரு பொண்ணு, எவ்வளோ பொண்ணுல நீங்கள் உதாரணமாக சொல்லலாம், சினிமா நடிகைகள் அது இதுன்னு. அப்போது சிறு தமாஷா கேட்குறது என்னென்னா, உன் பூஜை நீ கண்ணனில் பார்த்துட்டியா அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன நடக்கும்னா, இவனுக்கு இப்படியா அப்படின்னு சொல்கிற மாதிரி நடக்கும். தைரியமாக செயல்படுங்க. ஏன் ஈவரக்கமே இல்லையா உனக்கு, இவ்வளோ அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம், உங்களுக்கு நடக்கும். அதெல்லாம் நல்ல சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய காலம், முக்கியமான திருப்பங்களை தரக்கூடிய தருணம். சொல்லுவாங்க ஹேர் பின் பெண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு. ஊசி முனை திருப்பு முனை மலைகளில் பார்க்கலாம். அது உங்கள் வாழ்வில் நடக்கும். போ ஏற்றத்தை தரும். ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்காத சர்ப்ரைசஸ், நன்மைகள், இதையெல்லாம் நிறைத்து தரக்கூடிய ஒரு காலம். எல்லாருமே வாயப்பழக்கிற மாதிரி, இவருக்கு இதா நடந்துச்சா அப்படி கேட்பாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள், எங்கேயா போனோம், எனக்கு போனால் கேம்பிரிட்ஜ் போனோம், ஹார்வர்ட் போனோம், இன்னும் வேறு எல்லாம் எனக்கு தெரியாது, அந்த இதெல்லாம் போகணுன்னு நீங்கள் சொல்லலாம். ரொம்ப ஆசை தான் உனக்கு. அட்மிஷன் கார்டு வரும், நடக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ, வேலை கிடைக்கும். எல்லா நன்மை. நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒன்று நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம். ஏன்னா 7ஆம் வீடுங்கிறது திருப்புமுனைகளை பற்றி பேசுகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது. உங்கள் சுக்கிரன் பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு உச்சமாகவே இருக்கார் இந்த மாதம் முழுக்க. சகல நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். சகல நன்மைகளும் நிறைஞ்சு நடக்கக்கூடிய காலம், அற்புதமான காலம். 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் 8ஆம் வீட்டில் இருக்கார். 23ஆம் தேதி 9ஆம் வீட்டுக்கு வர்றார். புதன் பாக்கியத்தில் இருக்கார். சகல நன்மைகளும் நடக்கும். குரு 10ஆம் வீட்டுக்கு வர்றார். அதை பற்றி கவலைப்பட வேணாம். அவர் 2ஆம் வீட்டை பார்க்குறார். பைசா வந்துகிட்டே இருக்கும், கவலைப்படாதீங்க. 4ஆம் வீட்டை பார்க்குறார். ரொம்ப சுகமாக சௌக்கியமாக இருப்பீங்க. 6ஆம் வீட்டை பார்த்தா ஹெல்த்தும் நல்லா இருக்குது. எந்த எஃபோர்ட்ஸுமே இல்லாமல் நல்ல தனவரவோட ஒரு ராஜ வாழ்க்கை கனவு கண்டால் அதெல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புத காலம். உங்களை பற்றி சொல்லணும்னா அனுபவி ராஜா அனுபவி தான் பாடணும். அது நல்லது, நல்ல விஷயத்தை அனுபவி ராஜா, அதே ரிவர்ஸாக இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புத காலத்தில் சஞ்சாரம் பண்ணுறேன். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.